நம்முடைய தேவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் விரும்புகிறார், கனம் பண்ணவே விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, தேவ ராஜ்யத்தை நமக்கு தர கர்த்தர் விரும்புகிறார். இந்த பூமியில மாத்திரமல்ல. ஆகினால்தான் ரூத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியவைகளை எல்லாவற்றையும் உனக்கு நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு நிலைமைக்கு வருவீர்களா? இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் பாக்கியவானா இருக்க விரும்புகிறேன். தேவ ராஜ்யத்திற்கு வந்து நான் ஆசீர்வதிக்கப்படுகிறது போல இந்த பூமியிலே நான் ஆசீர்வாதத்தோடு வாழலாம். அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தரித்திரங்கள் மாறும், உங்கள் நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறும், உங்கள் கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறும், உங்கள் சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை மாறும். இந்த வேதனையின் மத்தியில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயமாய் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் நெருக்கங்கள் மாறும், உங்கள் வேதனைகள் மாறும், இயேசுவின் நாமத்தில் மாறும். ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.